ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்கள் அரவிந்த் லாவா அக்னி 2. ஸோ நம்ம இந்தியன் பிராண்டான லாவாவுடைய ஒரு மோஸ்ட் சக்ஸஸிவ் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னே சொல்லலாம். சக்ஸஸிவ் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றத தாண்டி லாவாவுக்கு ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுத்த ஸ்மார்ட் ஃபோன். நிறைய பேருக்கு லாவா பிராண்ட் அப்படின்ற ஒரு பிராண்ட் இருக்குப்பா, இதுக்கு மேலே ஒரு ட்ரஸ்ட் வைக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன இம்பாக்டை கிரியேட் பண்ண ஒரு ஃபோனுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ப்ரைஸிங்கும் சரி அண்ட் ஃபீச்சர்ஸும் சரி நல்லா தான் அந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ அது ஒரு சக்ஸஸிவாக லாவா அக்னி 2S அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோனை எடுத்து கொண்டு வர போகிறாங்க. இந்த டிசம்பர் மாதம் வரப்போகுது. ஸோ அப்படி வரப்போகிற அந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின சில அப்டேட்ஸை உங்ககிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி லாவா அக்னி 2. ஸோ இந்தியன் மார்க்கெட்டில் லாவா கிட்ட இருந்து ஒரு நல்ல சக்ஸஸிவான ஸ்மார்ட் ஃபோன்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு லாவா பிராண்டு மேலே ஒரு ட்ரஸ்ட்டை கொடுத்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய சக்ஸஸராக வரப்போகிற இந்த லாவா அக்னி 2S அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா அதில் இருந்து சில விஷயங்களை மட்டும் தான், மோஸ்ட் ஆஃப் த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான், சில விஷயங்களை மட்டும் லைட்டாக மாடிஃபை பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் பார்க்கும்போது லாவா அக்னி 2 விட இன்னுமே கம்மியான செக்மெண்ட்டில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி லாவா அக்னி 2 பார்த்தோம்னா 20,000 செக்மெண்ட்டுக்கு இப்போதைக்கு செல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோட, 8+256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோட. ஸோ அதை விட இன்னும் கம்மியான செக்மெண்ட் அப்படின்னும் போது மோஸ்ட் ப்ராப்ளி நான் எதிர்பார்க்கக்கூடிய ப்ரைஸிங் 17,000-18,000 மாதிரியான அந்த செக்மெண்ட்டில் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறேன். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ஆல்மோஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் லாவா அக்னி 2ல என்ன இருந்துச்சோ அதே தான் ரிட்டைன் ஆக போகுது. ஜஸ்ட் சிப்செட் அண்ட் பேட்டரியில் மட்டும் லைட்டாக சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஆக்சுவலி சொல்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சேஞ்சஸ் ப்ராசஸர் சேஞ்ச் ஆக போகுது. லாவா அக்னி 2ல எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 7050 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த செக்மெண்ட்டுக்கு ஓரளவுக்கு ரீசனபிளான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸராக இருந்துச்சு. பட் இந்த லாவா அக்னி 2S பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல்ரெடி சொல்லிட்டோம், ஸோ அதை விட கொஞ்சம் கம்மியான செக்மெண்ட்டில் வருது அப்படின்னு. ஸோ அதனால் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் டவுன் தான் பண்ண போகிறாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி ரெண்டு ப்ராசஸருடைய பேர் அடிப்படுது. அதில் ஒன்று மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 6080, இன்னொன்று மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 7020. இந்த ரெண்டு ப்ராசஸரில் ஏதோ ஒரு ப்ராசஸர் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலி இது டிமென்சிட்டி 7050லேருந்து எந்த அளவு டவுன் பார்த்தீங்கன்னா, டிமென்சிட்டி 7050 கிட்டத்தட்ட நமக்கு பார்த்தீங்கன்னா 5.3 லேக்கான ஆண்ட்ராய்டு அப்படின்றது கொடுத்துச்சு. இதில் இந்த டிமென்சிட்டி 6080 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.3 மில்லியனுக்கான ஆண்ட்ராய்டு வரும். அண்ட் டிமென்சிட்டி 7020 பார்த்தீங்கன்னா 4.6 மில்லியனுக்கான ஆண்ட்ராய்டு வரும். ஸோ அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸில் லைட்டாக ஒரு சின்ன டவுன் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான் இந்த ரெண்டு ப்ராசஸ். இந்த ரெண்டு ப்ராசஸரில் ஏதோ ஒன்று தான் இந்த லாவா அக்னி 2Sல இருக்க போகுது. அதில் மோஸ்ட் ப்ராபப்ளி நான் எதிர்பார்க்கக்கூடிய ப்ராசஸர் மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 7020 இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறேன். ஏன்னா 6080 பொறுத்த வரைக்கும் அது 15,000 செக்மெண்ட்டுக்கான ஒரு ப்ராசஸர் தான். ஸோ அந்த அளவுக்கு ஆண்ட்ராய்டு கொடுக்கும். ஸோ இது 17,000 அந்த செக்மெண்ட்டில் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுறதுனால டைமென்சிட்டி 7020 மேபி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறேன். மற்றபடி பார்ப்போம் என்ன ப்ராசஸரோட எக்ஸாக்டாக வருது அப்படின்னு. மற்றபடி இந்த ப்ராசஸருக்கு அடுத்தபடியாக 4700 mAhக்கான பேட்டரியா அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் அதே 66 வாட்ஸ்க்கான சார்ஜஸ் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா இந்த பேட்டரியை கம்மி பண்ணுறதை விட கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். 5000 அப்படின்றது ஒரு 5400 அப்படின்ற மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும். பட் என்னமோ கம்மியாகும் அப்படின்ற மாதிரியான சில லீக்ஸ் இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு. ஸோ மற்றபடி எப்படி வருது அப்படின்றத பார்ப்போம். இதை தாண்டி மற்றபடி இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் லாவா அக்னி 2ல என்ன இருக்கோ அதே தான் கொடுக்க போகிறாங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் சேம் 6.78 இன்ச்சஸ்க்கான சைஸில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன், கர்வ்டு AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷிங் ரேட்கான சப்போர்ட் தான் இந்த டிஸ்பிளே இருக்க போகுது. ஸோ கர்வ்டு டிஸ்பிளே நமக்கு 20,000 17,000 செக்மெண்ட்டில் கிடைக்குது அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் மேபி ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது போக கேமரா செட்டப்பும் சேம் தான். பின்னாடி 4 கேமரா இருக்க போகுது. பிரைமரி 50 மெகா பிக்சல், 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 2 மெகா பிக்சல் மேக்ரோ அண்ட் 2 மெகா பிக்சலுக்கான போர்ட்ரேட் அப்படின்ற மாதிரியான 4 கேமரா பின்பக்கம் இருக்க போகுது. பிரைமரியில் அஃப்கோர்ஸ் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்லாம் எதுவும் கிடையாது. முன்பக்கம் செல்ஃபின்னு வரும்போது சேம் 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்க போகுது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்க போகுது. அண்ட் டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட்டும் இதில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் மெயினாக பின்பக்கம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பேக் நமக்கு கொடுத்தாங்க ஆக்சுவலி லாவா அக்னி 2ல. இதுலேயுமே அதே மாதிரி கிளாஸ் பேக்கோட சேம் எக்ஸாக்டாக லாவா அக்னி 2 எப்படி இருந்துச்சோ லுக் அதே மாதிரியான லுக்கில் தான் இந்த லாவா அக்னி 2Sம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது வகையில் லாவா அக்னி 2ல இருக்கக்கூடிய சேம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான். பர்ஃபார்மன்ஸை மட்டும் லைட்டாக டவுன் பண்ணி இன்னும் கொஞ்சம் ப்ரைஸிங்கை கம்மி பண்ணி நமக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றத எடுத்துகிட்டு வராங்க. அண்ட் ஒரு லான்ச் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி டிசம்பர் இந்த வருஷத்துடைய எண்டுக்குள்ளே இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் இல்லை மிடில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் நாம் எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் லாவா அக்னி 2S அப்படின்ற நேமில் ஒரு 17,000 செக்மெண்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த மாதிரியான ஃபீச்சரோட வந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா? ஏன்னா லாவா அக்னி 2 இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 20,000 செக்மெண்ட்டில் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் தேவையா? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத சொல்லுங்கள். மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்தால் நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்களா? உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க.